கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 65ஆம் சங்கீதம், அதில் 11ஆம் வசனம். சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இன்றைய தினம் இந்த வருஷம், இந்த புதிய வருடத்தை தேவன் என்ன செய்ய போறானா, அவரது நன்மையால் முடிச்சுட்ட போகிறார். தேவன் உங்களை தனது நன்மையால், பரலோகத்தின் நன்மையால், பூலோகத்தின் ஆசீர்வாதங்களால், சகலத்தாலும் உங்களை முடிசூட்ட போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவ நன்மை உங்களுக்கு வேணுமா? இல்லை நீங்களே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு நீங்க தேவன்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிற நன்மைகள் வேண்டுமா? அதை தேவன்கிட்ட எப்படி கேட்க வேண்டிய பொறுப்பை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நேரம் நம்ம தேவைகள் இருக்கு, உலகத்துல தான் வாழ்றோம், இந்த உலகத்தின் ரீதியான தேவைகள் தான் இருக்கு. ஆனா அந்த தேவைகள் நமக்கு தேவையா இல்லையான்றது நம்மளை படைத்த, நம்மளை அழைத்த தேவனுக்கு நன்றாகவே தெரியும். அப்ப தேவனே எனக்கு மேல ஆசையா இருக்கும், உமக்கு சித்தமானா எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு போயிட்டோம்னா அது வேற விதமான ஒரு ஜபம். இல்ல எனக்கு வேண்டும் ஆண்டவரே அப்படின்னா அது வேற ஒரு ஜபம். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான். யோவான் 14:14 பார்த்தோம். நாமத்தின் கேட்கிறவனும் நாமத்தினாலே கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான். ரைட் தான். ஆனா கேட்கிற எல்லாமே தேவ நாமத்துக்கு மகிமையான காரியங்களாக இருக்கிறதா? இல்ல நம்ம சுய இச்சையை, நம்ம சுய விருப்பத்தை நிறைவேற்றும் காரியங்களாக இருக்கிறதா? இதுலதான் நிறைய நேரம் நம்ம கொஞ்சம் தடுமாறுகிறோம். இது தேவ சித்தத்தை கேட்டு, தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு நடப்பதற்காக தேவன் இன்றைய வருடத்திலே அழைக்கிறார். ஆனா இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, இந்த வருடம் உங்களுக்கு தேவ நன்மையால் நீங்க முடிசூட்டப்பட போகிறீங்க. தேவ நன்மையால் முடிசூட்டுகிறோன்னா எப்படி? பரிபூர்ணம் நீங்க தான், எல்லாமே சகலமும் நீங்க தான். அதுதான் முடிசூட்டப்படுவது. முடிசூட்டுவது யாருக்கு கூப்பிடுவாங்க? ராஜாவுக்கு தான், தெரிஞ்செடுத்தவங்களுக்கு. அப்ப நீங்க தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். நீங்க இதுக்கு நன்மையால் முடிசூட்டப்படுவதற்காக. ஒருவேளை கடந்த வருடத்துல நிறைய ஜெபம் பண்ணியிருப்போம், நிறைய காரியங்கள் நமக்கு நடக்காம இருந்திருக்கும். ஆனா அதுக்கு எதுக்குமே கவலைப்படாதீங்க. இந்த வருடம் நீங்க சென்ற வருடங்களில் இழந்தது எல்லாமே ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு வருடமாக இருக்க போகிறது. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவ நன்மையால் முடிசூட்டப்பட போகிறோம். நம்ம எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள சந்ததி. நம்ம தேவன் நம்மளை அழைத்து பாதி வழியில் விட்டு போகிறவர் கிடையாது. நம்மளை பரிபூர்ணப்படுத்தி முடிசூட்டி ராஜாவாக, ராணிகளாக மேல உட்கார வைப்பதற்காக நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் தாவீதுக்கு கிடைச்சது எல்லாமே தேவனால் கிடைச்சது. அவரும் தேவ நன்மையால் முடிசூட்டப்பட்டார். தேவ ராஜாவாக அவர் உண்டாக்கப்பட்டார். அதாவது 16 வயசுல ராஜாவா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாராம். ஆனா ராஜா சிம்மாசனத்துல அவர் உட்கார்ந்தது 40வது வயதுலையாம். அப்ப எத்தனை வருடங்கள் அவர் காத்திருந்திருக்காரு பாருங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் நான் தான் ராஜா, அடுத்த ராஜா சொன்னாரா பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை. ஆனா அந்த ராஜா மென்மை அவரை தேடி வந்தது. நம்ம ஒரு சின்ன காரியம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு காரியம் வந்துருச்சுன்னா நம்ம எவ்வளோ பெருமையாக வெளியே சொல்லி கொண்டிருக்கிறோம். இதை தாவீது ராஜா இந்த இடத்துலையும் பெருமையாகவே நினைக்கல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேனே, அதுக்கு பார்த்து நம்ம நடக்கணுமேன்னு அவர் ஓடிக்கொண்டிருந்தார். அதனால்தான் தேவ நன்மையால் அவர் முடிசூட்டப்பட்டார். அதனால்தான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு தாவீதுக்கு வாக்கு கொடுத்தார். நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வேளை விழுந்து போன நிலைமையில் இருக்கோமா, இதுக்குமே கவலைப்பட வேணாம். தேவ நன்மையால் முடிசூட்டப்படும் வருடம் இந்த வருடம். அடுத்து பாருங்க, உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. யாருடைய பாதைகள்? தேவனுடைய பாதைகள். தேவனுடைய பாதையை அறிந்து, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் பாதையை அறிந்து அதிலே நடப்பதற்காக தேவன் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த பாதையில போனா தான் தேவ நன்மை நமக்கு கிடைக்கும். தேவனுடைய பாதையை நெய்யாய் பொழிகிற பாதையில நம்ம நடக்க முடியும். அதை புரிந்து கொள்ளாம நம்ம போராடி கொண்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக தான் இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த வருடம் அதை என்ன பெற்றுக்கொள்ளும் வருடம். தேவனுடைய பாதையை நெய்யாய் புரிகிற பாதையிலே நீங்க நடக்க போகிற வருடம். ஆனா தேவ சித்தத்தை, உங்களினுடைய அழைப்பின் நோக்கத்தை அறிந்து அதன்படி செயல்படுவதற்காக தேவன் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த புதிய வருடத்திலே நீங்க தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்படும் வருடமாக இருக்க போகிறது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உமது நன்மையால் முடிசூட்டப்படுவோம் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நெய்யாய் பொழியும் உமது பாதையிலே நடப்பதற்கு நீர் எங்களை அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த அழைப்பின் நோக்கத்தை அறிந்து அதை தெரிந்து கொண்டு அதிலே நிலைத்திருக்க எங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா.
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சென்ற காலங்களில் எழுந்து போன அனைத்தையும் உமது நன்மையால் அவர்கள் பெற்று உமது நன்மைகளை பெற்று முடிசூட்டப்பட போவதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் இருக்கும் இடத்திலே அவர்கள் ஆசீர்வாதமாக அன்னையருக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக அவர்களை வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. மெய்யாய் பொழியும் உமது பாதையை அறிந்து தெரிந்து அதிலே நடக்க அவர்களை உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.